ஸோ எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துட்டோம். நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவி வழியாக போய் தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். இதை பார்த்தா அருவிக்கு போகிற இடம் மாதிரி ஃபீலே ஆகலைங்க. ஏதோ ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்குது. நம்ம காலையில் குளிச்சுட்டு ரெடியாகி ட்ரக்கிங் போகிற மாதிரியே வந்து வரல. கோயிலுக்கு போகிற ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணதுனால கோயிலுக்கு போகிற மாதிரியே ரெடியாகி காலையிலே கிளம்பி வந்தாச்சு. ஆனால் இங்கே வந்தால் சம்மந்தம் இல்லாமல் ட்ரக்கிங் போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏதோ மலைக்கு மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். ஆனால் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஆனால் கீழே அந்த அருவி ஓடிட்டுருக்கிற இடம், அதான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜெயம் மூவி எடுத்த இடமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குலாம் போகணுங்க. போயிட்டு தான் போகணும். நீங்கள் கீழே பார்க்குற இடம் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே தண்ணி ஓடிட்டுருக்கு, சுற்றியும் பாறை இருக்குது. அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு வர சீன்லாம் இங்கே தான் எடுத்துருப்பாங்களோன்ற ஒரு டவுட்டு வேறு இருக்குது. அங்கேருந்து இங்கேயே வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் எங்கே வேணாலும் வந்து எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சுற்றியும் பார்த்துட்டு நடக்கிறதுக்கே ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு வந்து வாட்டர் பாட்டில் அலௌடு இல்லை, ஷாம்பு அலௌடு இல்லை, பிளாஸ்டிக், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே மேலே வந்து அலௌடு இல்லை. அதெல்லாம் எதுவும் கொண்டு வராதிங்க, கொண்டு வந்து ஃபைன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். ஸோ நடந்து அப்படியே மேலே போவோம். ஒரு ஃபீலிங்ஸாகவே இருக்குது. பாருங்க, இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் ஏறி மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் ஒன்றை விட்டால் ஒன்று, எதை விட்டு எதை சொல்கிறது அப்படின்னு சொல்லியே தெரியல. இதே சொல்கிறதா அதே சொல்கிறதா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காற்று அடிக்கல, மழையும் பெய்யல, எங்கே இருந்தாலும் இந்த தண்ணி வந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் போய் தான் அந்த திருமூர்த்தி டேமுக்கும் அப்புறம் அந்த ஆலியார் டேமுக்கும் போய் லொக்கேட் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தண்ணியெல்லாம் போகிறத பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் திருமூர்த்தி டேமுக்கு இங்கேருந்து தான் தண்ணி போகுன்றது என்னோட கணிப்பு. கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்பவும் போல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டர் நான் நடந்து வந்திருப்பேன். ஆனால் இன்னும் அந்த அருவிக்கு போன இடம் தெரியல. போகிற பாதை நல்லா இருக்குது, அதனால் நடந்து போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். மங்கீஸ் அடர்ந்த காடு, பயமாக இருக்குது. பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கெல்லாம் குளிக்கிற சத்தம் கேட்குது. வேறு மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து இன்னும் 550 மீட்டர் போட்டிருக்குங்க. நடக்கவே முடியல. ட்ரக்கிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அடிக்கடி பக்கத்தில் சத்தம்லாம் வேறு கேட்குது. ஸோ பாய்ஸ் தாங்க வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இங்கே வரீங்க அப்படின்னா நடக்க தயாராக இருந்திருக்குங்க. ஆனால் நீங்கள் நடந்து போனதுக்கப்புறம் அந்தாண்ட என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் பாருங்களேன். இந்த இடத்த பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடமும் அந்த ஜெயம் படத்தில் வந்த சீன் மாதிரி தான் தோணுது. 100% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் தாங்க. இந்த படம் முழுக்க இங்கே தான் எடுத்திருக்காங்க. நம்ம தேடி எங்கே இருக்குன்னு வந்த இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வேறு ட்ரெஸ்ஸு கூட கொண்டு வரல, கொண்டு வந்திருந்தால் கூட போய் குளிச்சுட்டு போயிருக்கலாம். இங்கே வந்தோடனே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது, நம்மளால் உள்ளே போய் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ ஒரு நாள் வருவோம், கொஞ்சம் கேங்கோடு வருவோம், வேறு மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டன் கிளம்ப வேண்டியதாக இருக்குது.
நல்லா இருக்குங்க. வேறு மாதிரி இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு வேறு மாதிரி ஒரு இடமா இருக்குது. ஸோ குளிக்க முடியலன்னா என்ன, நம்ம அந்த பாறைகள் எல்லாத்தையுமே போய் நடந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த அருவி வர இடம், அந்த ரவுண்டான கல்லுங்க நிறைய வேறு மாதிரி இடம்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் என்ன தான் நம்ம வில்லேஜ்லேருந்தே வந்திருந்தாலும் இந்த இடத்துல நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. ஆனால் புதுசாக இருக்குது, ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸோ என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே வரவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாமே கொண்டு வராதுங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு புகை மாதிரி போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியவே இதெல்லாம் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே உள்ள இடம் வந்து ரொம்பவே க்ளீனிங்காக இருக்கும். ஸோ இதை நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் இந்த வீடியோவில்.